So hi, this is Shasha from Budget Friendly Tailor. So 38 inch அதாவது 38 சுற்றளவை மட்டுமே வச்சு நம்ம வந்து இப்போ ஒரு ப்ளவுஸ் மார்க்கிங் பற்றி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ பார்ட் 1 பார்ட் 2ன்னு பார்த்துட்டோம். இது வந்து பார்ட் 3ல பார்த்தீங்கன்னா நம்ம பட்டி ப்ளஸ் ஸ்லீவுமே பார்க்க போகிறோம். இதில் எப்படின்னா நான் வந்து 38 இன்ச்சு ஹைட்டு சுற்றளவு மட்டுமே வச்சு நம்ம மார்க்கிங் நான் சொல்லியிருந்தேன். அதாவது அதுக்கான நார்மல் ஷோல்டர், ஸ்லீவு, நெக்கு, இந்த மாதிரி அகலம், உயரம் எல்லாத்தையுமே நான் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இதில் வந்து மெயினாக நீங்கள் பார்க்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா பேக் பார்ட்டு தான். ஸோ நிறைய பேர் பேக் பார்ட்டை இது இவ்வளோதான் அப்படின்னு நீங்கள் ஒரு கண்ணோட்டத்தில் இருப்பீங்க. பட் பேக் பார்ட்டுக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து நிறைய அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை ஃபினிஷ் பண்ணுறீங்களோ அதை வச்சு தான் நம்ம ஃப்ரண்ட் பார்ட் பண்ண முடியும். ஃப்ரண்ட் பார்ட்டில் பேக் பார்ட்டை வச்சு ஃப்ரண்ட் பார்ட் மார்க் பண்ண போகிறோம். அதில் ஒரு சில கரெக்ஷன் தான் நம்ம பண்ண போகிறோம். சில பேருக்கு அது வந்து எப்படி ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நினைப்பாங்க. பட் பேக் பார்ட்டை வச்சு மட்டும்தான் நம்ம செகண்டு ஃப்ரண்ட் பார்ட்டுக்கே போக போகிறோம். ஸோ அதனால பேக் பார்ட்டை பார்க்காதவங்க கிளியராக பார்த்துக்கோங்க. பேக் சைடு அதாவது உயரம், அகலம், நெக்கோட அகலம், ஷோல்டரோட அகலம், ஆம்கோல், மெயினாக ஆம்கோல் நான் எவ்வளோ வச்சிருக்கேன்றதை பாருங்கள். ஸோ 38 இன்ச்சு அப்படின்னும் போது இதில் நீங்கள் ஒரு சில கரெக்ஷன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு நான் பேக் பார்ட்டில் சொல்கிறேன். அதில் நீங்கள் ஒரு கரெக்ஷன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதில் வந்து நான் வந்து 2 இன்ச்சு ஸ்டிச்சிங்க்கு எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கேன். ப்ளஸ் 1/2 இன்ச்சு ஷோல்டர் பிடிப்போம். சரிங்களா? அது போக அந்த ஆம்கோல் வளைவில் வந்து எவ்வளோ இருக்குன்னு நீங்கள் செக் பண்ணுங்கள். இப்போ 2.5னா இப்போ ஒரு 10.5 அப்படி இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. 10க்குள்ளே இருந்தால் கூட ஓகே. நீங்கள் 1.5 ஸ்டிச்சிங்க்கு வச்சுக்கிட்டு 1/2 இன்ச்சு ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு வச்சுக்கலாம். பேலன்ஸ் அதாவது சுற்றளவு உங்களோட ஆம்கோலையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கணும். இப்போ 38 சைஸ் இருக்கும், இப்படி உங்கள் தைக்க சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னும் போது, மார்க் பண்ணுறதுக்கு சொல்லியிருக்காங்கன்னு போது நீங்கள் அதை கொஞ்சம் செக் பண்ணிக்கணும். செக் பண்ணிட்டா உங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு புரியும். இப்போ 38 இன்ச்சு சைஸாகவே இருந்தாலும் என்னோட ஆம்கோலுக்கும் வேற ஒரு 38 சைஸ் இருக்கிறவங்களுக்கும் ஆம்கோலுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும். செஸ்ட் பார்ட்டை வச்சு மட்டுமே வந்து ஆம்கோல் இவ்வளோதான் நம்ம சொல்ல முடியாது. ஸோ இந்த மார்க்கிங்கில் உங்களுக்கு தேவையான ஆல்ட்ரேஷனையும் நீங்கள் பண்ணிக்கலாம். மற்றது ஆல்ட்ரேஷன் பண்ணணும் இல்லை. ஷோல்டர் 38 இன்ச் இருக்கிறவங்களுக்கு ஷோல்டர் இந்த அளவு தான் இருக்கும். அதாவது ஒரு 15 இன்ச் அகலம் இருக்கும், இல்லை 14 இன்ச் அகலம் இருக்கும், அவ்வளோதான் இருக்கும். அதுக்கு மேலேயோ குறைவாகலாம் இருக்காது. ஸோ 15, 14 போது நீங்கள் 6.5 வைக்கிறது ரொம்ப பர்ஃபெக்டாக தான் இருக்கும். ஒருவேளை ஷோல்டர் வந்து ரொம்ப அகலம் வைக்கிறது எனக்கு பிடிக்காது அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே 3 வச்சுக்கோம். நெக்குக்கு 3 வச்சுக்கோம், 3.5 ஷோல்டருக்கு வச்சுக்கோம். ஒருவேளை 3.5 நெக்குக்கு வச்சுட்டு 3 ஷோல்டராக நீங்கள் மாற்றிக்கலாம். ஒருவேளை அகலமாக நெக் நான் போட்டுக்குவேன், ஷோல்டர் எனக்கு கம்மியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த ஒரு சின்ன ஆல்ட்ரேஷன் அதில் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ பேக் பார்ட்டு நல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்க. பேக் பார்ட்டை வச்சு ஃப்ரண்ட் பார்ட்டும் சொல்லியிருந்தேன். ஃப்ரண்ட் பார்ட்டில் மெயினாக சொன்னது கிராஸ் எந்த அளவுக்கு போடணும். அதாவது கிளாத்தை வந்து ஸ்ட்ரைட்டாக போடுவோம். ஸ்ட்ரைட்டாக போடும்போது இது க்ளோஸ்டு பக்கமாக இருக்கும், நம்ம பக்கம் தான் க்ளோஸ்டு பக்கமாக இருக்கும். இந்த சைடு ஓப்பன் இருக்கும், இங்கிட்ட ஓப்பன், டபுள் ஃபோல்டு பண்ணியிருப்போம். ஸோ கீழேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம், நம்ம பேக் பார்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ முடிஞ்சதுக்கப்புறம் அந்த இடத்துலேருந்து கிராஸாக வந்து நம்மளுக்கு ஃப்ரண்ட் பார்ட் போயிடும். நான் கிளியராக ஒரு டிராயிங் வந்து கிளாத்தில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் நான் மார்க் பண்ணியிருந்தேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுறவங்க ஒருவேளை ஃபஸ்ட்டு வந்து பேப்பர் கிளாத் பண்ணுங்க. நான் மேக்ஸிமம் எல்லாத்தையும் சொல்கிறது அதுதான். பேப்பர் கிளாத் பண்ணி அதுலேருந்து கிளாத்துக்கு போங்க. ஒருவேளை கிளாத் உங்களுக்கு ஓகேவா தோணுமா அப்படின்னும் போது கன்ஃபியூஷன் இருக்கும். பத்துமா பத்தாதா, ஸ்லீவுக்கு ஒட்டு போட வேண்டியது வருமா, பிகினர்ஸாக இருந்து நம்ம ஒட்டு போடுற மாதிரி வர்றோமே, இதில் ஏதாவது ஒரு மாற்றம் வந்துருமோன்னு ஒரு டவுட் இருக்கும். ஸோ அப்படி டவுட் ஆகுறவங்க யோசிக்கவே வேணாம். பேப்பர் கட்டிங் போட்டுட்டு கிளியராக பேப்பர் கட்டிங் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கிளாத் கட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ அதே பேட்டர்ன் தான். இப்போ வந்து ஃப்ரண்ட் பார்ட்டு நான் சொல்லியிருந்தேன் 11.5 வந்து அகலம். ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு மட்டும் நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். 11.5 நீங்கள் ரீகேப் பண்ணி வீடியோ பார்த்துக்கணுன்னா பார்த்துக்கோங்க. 11.5 வந்து ஏதோ இருந்துச்சு. 11.5 அகலம். சரிங்களா? செஸ்ட் பார்ட்டோட உயரம் அதாவது முன் கிராஸ் உயரம் வந்து 13.5 வச்சுருந்தோம். 6 வந்து ஆம்கோலுக்குள்ள லென்த்து ப்ளஸ் 5 இன்ச்சு அகலம் வச்சுருப்போம். ஸ்லீவுக்கு வந்து சொல்லிட்டேன், ஸ்லீவ் தான் அந்த ஆம்கோல் இது 6.5 + 5 இன்ச்சு சொல்லிட்டேன்.
அப்புறம் ஷோல்டர் வந்து 3.5, நெக்கு 3, ஃப்ரண்ட் நெக்குக்கு வந்து 6.5 வச்சிருக்கேன். அதாவது நம்ம ஆம் ஹோல் 6 வைக்கிறோம்னா 6.5 வந்து 6.5 வைக்கலாம் சரிங்களா. அதாவது 5.5 அல்லது 6.5, 6 வைக்கக்கூடாது. ஏன்னா 2 லைனும் ஸ்ட்ரைட்டா இருக்கிற மாதிரி நெக்கும் ஆம் ஹோலும் கட் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லிட்டேன். உங்களுக்கே தெரியும் அது டிஸ்டர்பன்ஸ் வரும், கண்டிப்பா வரும், அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க சொல்லிட்டேன். ஸோ அந்த மாதிரி கட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் 13 பாயிண்ட் ஃப்ரண்ட்ல வந்து நான் சொல்லியிருந்தேன் 13 பாயிண்ட் உயரத்துலேருந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டு இந்த சைடு, அதாவது ஸ்லீவ் இப்போ ஆம்கோலோட படம் போட்டிருக்கோம், இப்படி எல் ஷேப் போட்டிருக்கோம்னா இது கட் பண்ணி இங்கே எவ்வளோ கிளாத் வரணும், ஃப்ரண்ட் ஹுக்கு பட்டிக்கு எவ்வளோ வரணும்னு கேட்டிருந்தோம். ஸோ நம்ம வந்து 5.5, 6.5 நெக்குக்கு வச்சுருந்தோம். இந்த சைடு 6 வச்சுருந்தோம். ஏன்னா ஸ்ட்ரைட்டாக வைக்கும்போது 13.5 வச்சுருந்தோம். இதுலேருந்து 1.5 இன்ச் இந்த சைடும் 1.5 இன்ச் இந்த சைடும் ஒரு டாட் வச்சுட்டு ரெண்டையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி நம்ம ஃப்ரண்ட் பார்ட் போட்டோம் சரிங்களா. இப்போ 13.5னா ஃப்ரண்ட் சைடு என்ன வரும்னா 13 பாயிண்ட் ஹைட் வச்சுப்போம். இப்போ 6.5 வந்து ஆம் கோலுக்கு போயிடுச்சு. ப்ளஸ் 6.5 மைனஸ் பண்ணீங்கன்னா 13.5ல 6.5 மைனஸ் பண்ணோம்னா 7 வரும் சரிங்களா. 7 வரும். அதுலேருந்து நம்ம ஒரு 1.5 இன்ச்சு கட் பண்ணிட்டோம். அப்போ இந்த சைடு எவ்வளோ இருக்கும், 1.5 இன்ச்சு, 7ல 1.5 இன்ச்சு போச்சுன்னா 5.5 இருக்கும் சரிங்களா. அப்ப இந்த சைடு 5.5 இருக்கு ஓகேங்களா. அப்ப அப்படியே அதே ஆப்போசிட் பக்கம் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா 13.5ல வந்து நெக்குக்கு நம்ம 6.5 வச்சிருக்கோம். சேம் 7 இருக்கும். அப்ப இதுல 1.5 இன்ச் போச்சுன்னா இங்கிட்டு ஒரு 5.5 இங்கிட்டு ஒரு 5.5 இருக்கிற மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஆமா அந்த மாதிரி இருக்கும். சேம் சைடு இந்த சைடு, அதாவது ஹுக் பட்டி சைடு 5.5 இன்ச்சு, இந்த சைடும் ஒரு 5.5 இன்ச் இருக்கும். சென்டர் 13.5 இருக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம மார்க் பண்ணியாச்சு. நம்மளோட பின்பகுதிக்கு இப்போ போவோம். பின்பகுதியில் நம்ம வந்து ஹைட்டு 14.5 வச்சிருக்கோம். அதில் 6 ஆம் கோல் போக பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 6.5 மைனஸ் பண்ணணும். அதாவது 14.5லேருந்து 6.5 நம்ம மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணோம்னா 8 இன்ச் வரும். இப்போ நம்மளுக்கு இந்த சைடு பார்த்தீங்கன்னா 5.5 இருக்கு, பேலன்ஸ் அதாவது 8.5ல நான் உங்களுக்கு சொல்றேன் ஓகேங்களா. 8.5. அப்போ இந்த சைடு வந்து ஒரே லெவலாக வரணும்ல. இப்போ பின்பக்கத்தையும் பட்டி ஜாயின் பண்ணி முன்பக்கத்தையும் நம்ம ஸ்ட்ரைட்டா லைன் போடும்போது பார்த்தீங்கன்னா ஈவனா இருக்கணும். பின்பக்கமும் இந்த பக்கமும் ஒரே மாதிரி இருக்கணும். நான் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன், ஆம் ஹோல் வந்து ஸ்டிச் பண்ற இடம் வந்து பிளஸ் மாதிரி இருக்கணும். ஏன்னா ரெண்டும் ஒரே மாதிரி ஈவனா இருக்கணும். அப்பதான் இந்த இடத்துல பிடிக்கிறது வைக்கிறது இங்க லூஸ் தெரியறது அதெல்லாம் இருக்காது. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக இப்போ நம்ம பின்பகுதியில வந்து 6.5 நம்மளுக்கு அங்கே போக மீதி எவ்வளோ இருக்கும் அதுதான் இங்கேயும் வரணும். ஸோ அப்போ பட்டிக்கு நம்ம என்ன பண்ணோம்னா, பட்டி வந்து அகலம் வந்து 11.5 நம்மளுக்கு தெரியும். ஸோ அதில் நம்ம டாட் வந்து ஒரு 2.5 இன்ச் பிடிக்கிறோம் அப்படின்னா கொஞ்சம் கிராஸாக வரும். அப்போ 2.5 இன்ச் பிடிச்சிட்டோம்னா 11.5ல மைனஸ் 2.5 போயிடுச்சுன்னா 9 இன்ச். ஸோ 9 இன்ச் அகலம் சரிங்களா. 9 இன்ச் அகலம் வந்து பட்டி. உயரம் வந்து நான் சொன்னேன் பார்த்தீங்களா, பின்பகுதியில் வந்து 14.5 வச்சிருக்கோம். அதில் நம்மளுக்கு 6.5 போயிடுச்சு அப்படின்னா 8 இருக்கும். 8ல நம்ம இந்த சைடு முன்பகுதி, அதாவது முன்னாடி கிராஸ்ல 5.5 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் வந்து 2.5 இருக்கும். ஸோ இந்த 2.5 பிளஸ் ½ இன்ச் சரிங்களா. ஏன்னா ஸ்டிச்சிங்க்கு ½ இன்ச் வேணும்ல நம்மளுக்கு ஜாயின் பண்ற இடம். அப்ப இது வந்து 3 சரிங்களா. இப்போ கரெக்டா 3 இன்ச் வச்சிருக்கேன். நிறைய க்ளோஸா காமிக்கிறதுனால காமிக்கிறேன். ஸோ 3 இன்ச் சரிங்களா. இது வந்து 3 இன்ச். இந்த சைடு அப்படியே ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா 3.5 இன்ச் இருக்கும் சரிங்களா. ஏன்னா ஏன் இங்கே 3.5 நீங்க கேட்பீங்க. ஏன்னா இந்த சைடு வந்து ஆம்கோலுக்கு 6 இன்ச்சு பிளஸ் பேலன்ஸ் 5.5 இருக்கும். இந்த சைடு நம்ம 6.5 வச்சிருக்கோம், அதாவது ½ இன்ச் எக்ஸஸா வச்சிருக்கோம். ஸோ அதனால வந்து இந்த ½ இன்ச்சை மேனேஜ் பண்றதுக்காக நம்ம ஒரு ½ இன்ச் எக்ஸஸா வச்சிருக்கோம் சரிங்களா. ஸோ இதுதான் இங்க வந்து 3, இங்க வந்து 3.5. அது மாதிரி இந்த சென்டர் ஏன் இப்படி வந்திருக்கு அப்படின்னு நினைப்பீங்க. அப்ப இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம டாட் பிடிக்கிறோம் பாத்தீங்களா. இப்ப டாட் பிடிக்கிறோம்னா சென்டர் டாட் வந்து இந்த சைடுக்கு 1.25 இன்ச்சு, இந்த சைடு 1.25 இன்ச்சு. அதை பிடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த சைடு ஒரு 2.5 3 இருக்கும் சரிங்களா. 3 கூட வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த அளவை வந்து இந்த சைடு வச்சு மார்க் பண்ணி இந்த மாதிரி நம்ம ஷேப் போட்டுருவோம். ஸோ இதுதான் இந்த 1 இன்ச் எக்ஸஸ் வந்து பட்டையை ஃபோல்டு பண்றதுக்காக சரிங்களா. பட்டையோட இப்போ நீங்க அகலம் வந்து பாத்தீங்கன்னா 9 இன்ச் சரிங்களா. 9
அகலம் வந்து 9. இது கொக்கி சைடு, இந்த கோன் மட்டும் போடுறேன் சரிங்களா. கொக்கி சைடு வந்து 3.5 ஸ்டிச்சிங்கோட சேர்த்து சரிங்களா. இது 2.5 ஸ்டிச்சிங்கோட சேர்த்து 3 இன்ச் சரிங்களா. இது கொக்கிப்பட்டி சைடு, இது அதுக்கு ஆப்போசிட் சைடு. அகலம் வந்து 9 இன்ச் சரிங்களா. இது 1 இன்ச் வந்து ஃபோல்டிங்காக. ஸோ இது வந்து பட்டி உங்களுக்கு ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். கிளியர் எக்ஸ்பிளனேஷனும் கொடுத்துருக்கேன். ஸோ எந்த அளவுக்கு புரியுது புரியலன்றத நீங்கள் கண்டிப்பாக சொல்லலாம். ஏன்னா ஒரு விஷயம் சொல்கிறோன்னா அது எந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்குன்னு உங்களுக்கும் தெரியணும், எனக்கும் தெரியும் சரிங்களா. இதுதான் பட்டி, அதாவது பின்பகுதி தான் மெயின் சொல்லிட்டேன். அதை நம்ம அழகாக எந்த அளவுக்கு மார்க் பண்ணி டயக்ராம் போட்டு எடுக்கிறோமோ அதை வச்சு ஃப்ரண்ட் பார்ட் மார்க் பண்ணுறோம். ஃப்ரண்ட்டுக்கு அப்புறம் ஃப்ரண்ட்டை வச்சு நம்ம பட்டி சரிங்களா. இப்போ வந்து ஆம்கோல் அளவை வச்சு நம்ம ஸ்லீவுக்கு ஏற்ற மாதிரி உயரம் தேவைப்படுறது, அகலம் தேவைப்படுறத வச்சு ஸ்லீவ் வந்து ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் சரிங்களா. ஸ்லீவுக்கு இன்னும் நான் உங்களுக்கு டிப்ஸ் சொல்லி தரேன். இப்போ இந்த பட்டியோட டிப்ஸ் நிறைய பேருக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நான் நினைக்கிறேன், உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ரீகேப் பண்ணி பாருங்க ஸ்லோவாக. கொஞ்சம் படபடன்னு பேசுறதுனால உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கான்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் மேக்ஸிமம் நான் ஸ்லோவாக சொல்ல ட்ரை பண்ணுறேன். பட் இதுதான் பின்பகுதியை வச்சு முன்பகுதி கட் பண்ணிடுறோம். முன்பகுதியையும் பின் பகுதியையும் மேட்ச் பண்ணி வச்சு பட்டி கட் பண்ணுறோம் சரிங்களா. அதுக்கப்புறம் ஸ்லீவ் வந்து ரொம்ப ஈஸி. நம்ம ஆம்கோலோட வளைவை வச்சு அதோட மேனேஜ் பண்ணி அகலம் அப்படி செட் பண்ணிடுறோம். அகலம் தான் நம்மளுக்கு மெயினாக தேவை. ஏன்னா இப்போ நம்ம அதில் வந்து ஒரு 10.5 சொல்லியிருந்தேன், அதாவது 8 இன்ச் ஆம்கோலோட சுற்றளவு டோட்டல். இப்போ என்னோட ஆம்கோலை நான் மெஷர் பண்ணேன்னா ஒரு 16 வருதுன்னு வச்சுக்கோங்களேன். 16ல பாதி வந்து 8 ஓகேவா. இந்த எல் ஷேப் இருக்கு பார்த்தீங்களா. இப்போ எல் ஷேப் போட்டிருந்தோம், இதில் தான் நம்ம இப்படி மார்க் பண்ணியிருந்தோம், சாரி இந்த மாதிரி மார்க் பண்ணியிருந்தோம். ஸோ இது வந்து நம்மளுக்கு வந்து 8 இன்ச் இருக்கணும். 1/2 இன்ச் வந்து ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கு, ஒரு 2 இன்ச்சு சைடு ஸ்டிச்சிங்க்கு. இது போக இதுக்குள்ள இந்த மீதி இடம் வந்து 8 இன்ச் இருக்கான்னு நம்ம மெஷர் பண்ணுவோம் சரிங்களா. அப்படி 1/2 இன்ச் எக்ஸஸ் வேணும்னா இங்கிட்ட அதுக்கு தான் நம்ம தாராளமாக 2 இன்ச் நம்ம போட்டிருக்கனால ஸோ ஒரு 1/2 இன்ச் எக்ஸஸாக எடுக்கணும்னா எடுத்துக்கலாம், தேவை இருந்தால். இல்லாட்டினா கரெக்டாக இருக்குன்னா ஓகே. ஸோ இந்த 8 இன்ச் இருக்கு பார்த்தீங்களா, இந்த 8 இன்ச் அகலத்தை வச்சு தான் இந்த இடம் சரிங்களா. இந்த இடம் இங்கேருந்து இங்கே வந்து பார்த்தீங்களா, இதை நம்ம கால்குலேட் பண்ணி எடுக்க போகிறோம். ஏன்னா நம்மளுக்கு அகலம் தான் தேவை சரிங்களா. ஸோ அகலம் இதுக்கு எவ்வளோ அகலம் வைக்கணுன்றது தேவை. அதுக்கப்புறம் ஆப்போசிட்டு, அப்புறம் கீழே. ஏன்னா இந்த ஆம்கோலில் நம்மளுக்கு எவ்வளோ அகலம் இருக்கோ அதே அகலம் இங்கே வராது சரிங்களா. இந்த இடத்துல வராது. இந்த இடத்துல 10 இருக்கும், இந்த இடத்துல 16 இருக்கும். டிஃப்ரெண்ட் நிறைய இருக்கும். ஸோ அந்த ஒரு டிஃப்ரெண்ட்டை பேஸ் பண்ணி தான் ஸ்லீவ் வரும். ஸோ ஸ்லீவுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அடுத்த பாட்டில் நான் சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு பட்டியை நல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பாருங்க. ஸோ செகண்டாக நான் ஸ்லீவை கொஞ்சம் ஸ்லோவாக அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஏன்னா ஒரே லென்த்தாக போனாலும் உங்களுக்கும் ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும் சரிங்களா. ஸோ பட்டியை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதைப்படியே நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா 38 இன்ச்சு சைஸ் உள்ளவங்க நீங்கள் ட்ரை பண்ணும்போது உங்களுக்கே ஒரு விஷயம் ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிவிடுங்க மறந்துடாமல். ஸோ இந்த மாதிரி அடுத்தடுத்து என்ன வீடியோ வேணுமோ தாராளமாக நீங்கள் கமெண்ட் போடலாம். ஸோ அதை நான் சொல்கிறதுக்கு நான் வில்லிங்காக இருக்கேன். நான் ரொம்ப வெயிட் பண்ணுறேன். நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுறதை பொறுத்து நான் பண்ணுவேன். எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணுறேன்னு கூட சொல்லலாம் சரிங்களா. நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண எனக்கு தெரிஞ்சதுதான். எனக்கு இங்கே ஸ்டூடெண்ட்ல வர்றதும் அதுதான். என்னோட ஃபினிஷிங் எப்படி இருக்கோ அதுதான் உங்ககிட்டயும் இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதாவது இவங்ககிட்ட இருந்து பழகுனவங்க இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு. ஏன்னா எங்கள் மேம்கிட்ட நான் எப்படி பழகணும்னோ அப்படி தான் நான் இருக்கேன். அப்போ அதே மாதிரி தான் என்னட்ட பழகுறவங்களும் இருக்கணுன்றது என்னோட திங்கிங் எப்பயுமே இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் நீங்களும். ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயத்தையும், அதாவது நிறைய பேர் நிறைய விதமாக சொல்லுவாங்க. ஸோ நானுமே அதுதான். எப்படின்னா அவங்ககிட்ட இருந்து எந்த விஷயத்த நம்ம கேட்ச் பண்ண முடியும், ஸோ அந்த ட்ரிக்கை நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு இன்னும் என்ன பெனிஃபிட் இருக்கும், இன்னும் என்ன ஃபினிஷிங் கிடைக்கும், அந்த மாதிரி ஒவ்வொரு திங்கிங் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் அதே மாதிரி திங்க் பண்ணி இதுலேருந்து நீங்கள் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்றத ப்ராக்டிக்கலாக செஞ்சு பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய விஷயத்த ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. தேங்க்யூ.